எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஆவக்காய் ஊறுகாயை புதுமையான ஒரு மெத்தடில் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப சுலபம். ஆவக்காய் ஊறுகாய் அப்படின்னா ஓடோடு நறுக்கணும், அதுக்கு உப்பு காரம்லாம் போடணும். இந்த மெத்தடில் செய்யக்கூடிய ஆவக்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு முடித்து 3வது நாள்லேருந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக ஆவக்காய் ஊறுகாவை நீங்கள் உப்புமா அந்த மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபிக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெசிபி கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டான ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பொதுவாக ஆவக்காய் ஊறுகாய் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மாங்காவை ஓடோடு நறுக்கணும். நிறைய பேருக்கு நறுக்க முடியாது, அதனால் கடைகளில் மாங்காய் வாங்கிட்டு வரப்பே நறுக்குவாங்க. அந்த மாதிரி நறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு அதை அலம்பி எடுத்து காய வச்சு பண்ணுவாங்க. அது சீக்கிரம் கெட்டுப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா துணி போட்டு தொடச்சி எடுப்பாங்க. இப்போ அது கொஞ்சமாக மாங்காய் இருந்தால் பரவாயில்ல. வீட்லேயே மாமரம் இருந்து நீங்கள் மாங்காய் பறிச்சிங்கன்னா எங்கே போய் நறுக்குவீங்க? இப்போ நம்ம வீட்டிலே நறுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக கையில் காயம் படாமல் அதுக்குண்டான கத்தி, நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு நறுக்கணும். நீங்கள் 4 கிலோ மாங்காவை நறுக்கிறப்பே கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிடும். அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வீட்டில் நறுக்குனா. இப்போ அந்த மாதிரி நறுக்கிறதுக்கப்புறம் நம்ம இதுக்கு உப்பு, காரம், கடுகு, வெந்தயப்பொடி, எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா ஊற வைப்போம். 15 நாளாவது ஆகும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை சாதத்துக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மாங்காய் பெரிய பெரிய துண்டமாக இருக்கிறதுனால. இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் போடுறப்ப அப்படியே தொக்கு மாதிரி சேர்ந்துட்ட மாதிரி இருக்கும். எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக ஆவக்காய் ஊறுகாய் செய்யறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வகை மாங்காய் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் நான் செஞ்சு காமிக்கிற இந்த ஆவக்காய் ஊறுகாய் மெத்தடு பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாங்காய்லேருந்து நார் இல்லாத எல்லா விதமான மாங்காயுமே எடுத்து செய்யலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ பாருங்கள், 1 கிலோ நான் நல்ல ஓரளவு பெரிய பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். 4 மாங்காய் 1 கிலோ வந்திருக்கு. இவ்வளோ பெரிய மாங்காயெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கின்னு வந்து ஓடோடலாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் விற்கிறவங்களே நறுக்கி கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக மாங்காய் கிடைக்கும். இல்லை அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் மாங்காய் கிடைக்கும். அவங்களுக்கு கட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, இல்லை வயசானவங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஓடோடலாம் கட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடில் அவசியம் நீங்கள் இந்த ஆவக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். முதல்ல நான் தோல் எடுத்துட்டேன். நம்ம இந்த தொக்குக்கு துருவுற மாதிரி துருவக்கூடாது. பஜ்ஜிக்கு நம்ம நறுக்கிற மாதிரி வாழைக்காய் எப்படி நறுக்கிறோமோ அது மாதிரி நறுக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக செதிலாக நறுக்கிக்கலாம். நீங்கள் சிப்ஸு கட்டிலையும் நறுக்கலாம், இல்லைனா கத்தியாலையும் நறுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ஓரளவு தடிமனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா மாங்காயும், அதாவது 4 மாங்காயும் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் கொஞ்சம் நம்ம மொத்தமாக வச்சுட்டு துருவி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மாங்காவுடைய தன்மையை பொறுத்து நம்ம உணர்த்துறதும் உணர்த்தாததும். இப்போ ஓரளவு தண்ணி பசை இருக்கிற மாங்காய் நான் எடுத்ததுனால ஒரு 1 மணி நேரம் நான் துணியில் போட்டு உணர்த்துறேன். இதே ரொம்ப தண்ணி பசை இல்லாத மாங்காய் அப்படின்னா கெட்டியாக இருக்கும். நீலம் அப்படிங்கிற ஒரு மாங்காய் வெரைட்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பசையே அதிகம் இருக்காது. அது உணர்த்தவே வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கிலோ நான் மாங்காய் வாங்கினேன். அந்த தோல், அந்த உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் போயிட்டு 650 கிராம் இருக்குது. இல்லை நீங்கள் தாராளமாக இதை ஒரு டம்ளரில் கூட அளந்துக்கலாம். 5 டம்ளர், எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ 5 டம்ளர் அந்த துருவல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும். இப்போ ஒரு வாணலி எடுத்துட்டுருக்கேன். இப்போ நான் காமிக்கிற டம்ளர் பார்த்திங்கன்னா 150 ml. அது பாலோ தண்ணியோ நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு டம்ளரில் 1 டம்ளர் அது அளந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 கிராம் சால்ட் வருதுங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் கொஞ்சம் கோபுரமாக அளந்துக்கோங்க. ஏன்னா உப்பு வெயிட்டு ஜாஸ்தி, மிளகாத்தூள் வெயிட்டுடைய அளவு கம்மியாக இருக்கும். அதே டம்ளரில் பெரிய கடுகு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். கடுகு எப்போதுமே ஜாஸ்தி இருக்கணும். வெந்தயம் ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடிக்காமல் கூட முழுசாக வெந்தயத்தை போட்டுக்கலாம். இப்போ 2மே பொடிச்சிட்டு அதை அளந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே 1 டம்ளர் வந்திருக்குங்க. எல்லாமே சம அளவில் இருக்கணும். இப்போ இதையுமே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இதுக்கு பெருங்காயம்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. நிறைய பேர் ஆவக்காய் ஊறுகாய் போடுறப்ப பெருங்காயம் சேர்க்கலையான்னு கேட்குறீங்க. ஆவக்காய் ஊறுகாய்க்கு பெருங்காயம் சேர்க்கக்கூடாது. இந்த உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த துருவி வச்சுருக்கிற மாங்காவை அப்படியே நம்ம இந்த காரத்தோடு கலந்து விட்டுடணுங்க. அடுப்பில் போட்டுலாம் கிளறவே கூடாது. நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி மாங்காவோட உப்பு காரம் போட்டு கிளறோமோ அதே போல் தான் இந்த மாங்காய் துருவலை சேர்த்து செய்யணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் எந்த கப்பில் நான் உப்பு அளந்தனோ அதே கப்பால் அளந்து பார்த்தீங்கன்னா 150 ml நல்லெண்ணெய்.
இதை நான் சுட வச்சு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் கலந்து வச்சுருக்கிற அந்த மாங்காய் உப்பு காரத்தோடு சேர்க்க போகிறேன். ரொம்ப கரெக்டாக இருக்குங்க நான் சொல்கிற அளவு. இந்த டம்ளரால் தான் 5 டம்ளர் நான் அந்த மாங்காய் துருவலை அளந்திருக்கேன். அதனால் அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 3 நாளில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ முதல் நாள் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் கண்டினியூஸாக நம்ம கரண்டியால் கிளறி விடணும். கை போடாதீங்க, கை போட்டு கிளறாதீங்க. நிறைய இடத்துல நான் ஆவக்காய் ஊறுகாய் கையால் பிசறதை பார்க்குறேன். அந்த மாதிரி வேண்டாம். நல்லா பிசறிட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சுடுங்க. இது 2வது நாள் காமிக்கிறேன் பாருங்கள். முதல் நாள் ஊற வச்சதுக்கும் இப்போ 2வது நாளுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும். நல்லா அந்த உப்பு காரம்லாம் மாங்காவோட சீக்கிரமாக ஊறிடுங்க. தோலையும் எடுத்தாச்சு, சின்ன சின்னதாக பீஸாக நறுக்கியிருக்கும். அப்படிங்கிறப்ப எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் மாங்காயில் பிடிக்கும்னு நினச்சிக்கோங்க. 3rd டே காமிக்கிறேன். எண்ணெய் கசிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 3வது நாளே உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணணும். முதல் நாள் பார்த்தோம்னா தெரியாது. மாங்காவோட அந்த உப்பு காரம் நல்லா சேர்ந்து புளிப்பு எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆன அப்புறம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். 1 டீஸ்பூன் நான் உப்பும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறேன். இந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் சேர்க்கறது கூட மாங்காவுடைய தன்மையை பொறுத்து தாங்க. கொஞ்சம் ஸ்வீட் உள்ள மாங்காய் அப்படின்னா நம்ம சேர்க்க தேவையில்லை. அதிக அளவு புளிப்பு உள்ள மாங்காய்னா நான் இப்போ காமிச்சா மாதிரி கடைசியாக நமக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ உப்பும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தா போகிறோம். திரும்பவும் நம்ம கடுகெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், 3வது நாளே எடுத்து கண்டெய்னரில் மாற்றி வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த ஊறுகாய் தயார் பண்ணுறது கூட டைரெக்டாக நம்ம ஜாடி கிளாஸ் பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்க. அப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். இந்த வானலியில் அந்த உப்பு காரத்தில் கூட சாதத்தை பற்றி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி ஆற வச்சுட்டு போட்டுட்டா வருஷம் ஆனாலும் உங்களுக்கு நிறம் மாறாது, கெட்டு போகாது. தினமும் கிளறணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய ஜாடியில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ பரிமாறத்துக்கு ஒரு சின்ன கப்புலையோ இல்லை சின்ன ஜாடியில் போட்டு ஈரம்படாத ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது, நிறம் மாறாது. மாங்காவை ஓடோடு எங்களால் நறுக்க முடியல, ஆவக்காய் ஊறுகாய் போட முடியல அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.